Hi friends, இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோனே சொல்லலாம். ஆனா வந்து இது நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்றது. நான் ஆல்ரெடி ஒரு அமேசான் ஷாப்பிங் ஹால் வீடியோல இந்த மாதிரி ஸ்க்ரப்பை காமிச்சிருப்பேன். ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து இப்போ யூஸ் பண்ணி பார்த்த பிறகு நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இது வந்து 3-in-1 பேக்கில் வாங்கியிருந்தேன். 3 பீசஸ் இந்த மாதிரி வரும். இதோட சைஸை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சைடில் மட்டும் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தையல் கொடுத்துருக்கதெல்லாம் கிளாத் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக த்ரெட்டை தான் வந்து கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே. சரிங்களா? அடுத்து இன்சைடு ஃபுல்லாக வந்து சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து இது ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பர்சனலி இது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 3 நாள்லேயே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த தையல் மட்டும் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, ஒரு க்ரீன் கலரில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் கூட நம்ம அழுத்தி தேய்ச்சோம்னா கரை போயிடுது. பட் எனக்கு பர்சனலி வந்து இதை யூஸ் பண்ணும்போது கரை போகவே இல்லைங்க. சோப் போட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சா கூட அந்த ஸ்டெயின் வந்து ஆயில் ஸ்டெயின்லாம் போகவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் வந்து சைடில் பிரிய ஆரம்பிச்சது. இன்னொன்று ஸ்ட்ரிங்கேஜ் ப்ராப்ளம். அப்படின்னா ரொம்ப சுருங்கிருச்சு. இதோட சைஸை பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. பட் நான் யூஸ் பண்ண ஒரு 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா இதோட பாதி சைஸ்க்கு இந்த அளவுக்கு வந்துருச்சுங்க. நான் யூஸ் பண்ண பிறகு இது எப்படி இருக்குங்கிறத நான் வந்து வீடியோவாக எடுத்திருந்தேன். அந்த கிளிப்பிங்கை ஆட் பண்ணுறேன். அதில் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப்பிங் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சதுங்க. அதை வந்து காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். இப்போ இன்க்ளூட் பண்ணுறேன். யூஸ் பண்ணி 3 நாளில் அந்த சைடில் இருக்கிற அந்த கிளாத் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த த்ரெட்டு அது ஃபுல்லாக டியர் ஆகி வந்துருச்சு. அதோட சைஸை பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத. அவ்வளோ நான் ப்ராடாக காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பாதி சைஸ் தான் இருக்குது. நல்லாவே ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு. அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. ஸ்டெயின்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து போக மாட்டேது. ஆயில் ஸ்டெயின்லாம் போக மாட்டேது. ஜஸ்ட் ஒரு சில்வர் பாத்திரம்லாம் விளக்குற மாதிரி இருந்தால் அந்த இதுக்கு வேணால் ஓகே. பட் ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்கிற பாத்திரத்துக்குலாம் வந்து இது வந்து சூட்டபிள் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஒப்பீனியன் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எவ்வளோ சுருங்கி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக யூஸ் பண்ண இதோட இந்த சைஸ் வந்து இந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு. இப்போ நான் மடிச்சு வச்சிருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு இருக்கிற சைஸ் ரொம்ப சுருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த எனக்கு 3 ப்ராப்ளம்ங்க. சுருங்கிறது, ஸ்ட்ரிங்கேஜ் ஆனது கூட யூஸ் பண்ண வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சைட்ஸ்ல எல்லாம் பிரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஸ்டெயின்லாம் போகிற மாதிரியே தெரியல. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும், நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதனால் இதை திருப்பி வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க மாட்டேங்க. அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் வாங்கி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கலாம், செய்யலாம். பட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதை தான் இந்த ரிவ்யூ வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.